பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கொடுக்கிற கர்த்தர் மறித்து நீங்க வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபெறுவாராக. ஜெபத்தோடு தேவசமூகத்தை காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட வாக்குத்தத்த செய்தியை உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவன் இந்த மாதத்திலே நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் உங்கள் மத்தியில் நான் சுட்டி காட்டி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடும்படியாக நாம் செபித்து கடந்து போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம், இதற்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிற வசனமும் வருகிற, அதாவது இயேசு அரசாள போகிற நாட்களில் நடக்கிற ஒரு சம்பவத்தை முன்னாக சொல்லப்படுகிற காரியமாக இருக்கிறது. 12வது வசனம் சொல்லப்படுகிறது, யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லோரையும் நான் நிச்சயமாக கூட்டுவேன், இஸ்ரவேல் மீதியானவர்கள் நிச்சயமாய் சேர்ப்பேன், யோசுராவின் ஆடுகளைப் போல் அவர்கள் ஏக கூட்டமாக்குவேன், தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே எரிச்சலை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் நடக்க போகிற, அதாவது இனி வரும் சம்பவத்தை ஆண்டவர் முன்னறிவித்திருக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அல்லேலூயா. அவர் வரப்போகிற, அதாவது சொல்லப்படுகிறது, உங்கள் எல்லோரையும் நான் நிச்சயமாக கூட்டுவேன், இஸ்ரவேல் மீதியானவர்கள் நிச்சயமாய் சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வந்து சபை எடுத்துக்கொண்ட பின்பு நடக்கிற சம்பவத்தை, அதாவது அவருடைய வருகையில நடக்கப்படுகிற சம்பவத்தை அவர் முன்குறித்திருக்கிறார். அதுல கீழே 13வது வசனம் சொல்லப்படுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். யார் தடைகளை நீக்கிறாரா? நாம் ஆராதிக்கிற இயேசு நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, நமக்கு விரோதமாய் போராடுகிற, நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா தடைகளையும் நீக்கி அவர் எங்க போறாரா? நமக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, யாருடைய தடைகளை அவர் நீக்கிறாரா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யூத ஜனங்களுக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற தடைகளை ஆண்டவர் நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். தடைகளை நீக்கிறதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவர் வாசலை வைத்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். நமக்கு முன்பா இருக்கிற தடையை ஆண்டவர் நீக்கினதுக்கு அப்புறம் நமக்கு நடக்கிற சம்பவம், பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் வாசல் வழியா உட்பிரவேசிக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் ராஜா, அவர்களுக்கு முன்பாக போவார். யார் நமக்கு ராஜாவா இருக்கிறாரா? இயேசு நமக்கு ராஜாதி ராஜாவாக அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எல்லாம் முன்னாடி பிதாவாகிய தேவன் நமக்கு முன்பாக நடந்து போவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் என்ற நாளில் நம்ம கூட பேசுகிறவர் தடைகளை நீக்கும் தேவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு முன்பு அநேக தடைகள் உண்டு. அநேக தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிறதற்கு ஒருவர் என் பக்கத்திலே அவர் நிழலாக இல்ல என்னோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். யார் என்று சொன்னால், நான் ஆராதிக்கிற இயேசு, என்னை ரட்சிப்பிப்பார், எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு, எனக்காக மரித்த இயேசு, எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு, எனக்காக பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன் என்னுடைய தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். 3 காரியங்கள் உங்கள் மத்தியிலே சுட்டி காட்டி நான் தேவ செய்தி நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. முதலாவது, வறுமை என்கிற தடையை ஆண்டவர் நீக்கி போடுகிறார். 2வது, பிசாசு தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுகிறார். 3வது, ஆசீர்வாத தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுகிறார். 3மே இன்றைய காலத்திலே மிகவும் முக்கியமான ஒரு காரியம். வறுமை நிமித்தமா ஒரு குடும்பம் எவ்வளவு பாடுபடுகிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். பிசாசின் பிடியில் இருக்கிற குடும்பம் எவ்வளவு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். பிசாசின் பிடியில குடிப்பழக்கத்தின் ஆவியினாலே எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3வது காரியம், ஆசீர்வாத தடைகளை ஆண்டவர் உடைக்கிறோம். இல்லையா?
எனக்கு ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற காரியங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொல்ல இந்த காலை வேளையில ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் காரியங்களை வாய்ப்பு கொண்டு வராங்க. அல்லேலூயா. வறுமையின் தடைகளை ஆண்டவர் உடைப்பதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் இருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய தடைகளை உடைத்து வறுமையின் காரியத்தை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ளவராக. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். ஏன் அந்த தேசத்துல விதை விதைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஈசாக்குக்கு இருந்த தடை என்னவென்று சொன்னால் பஞ்சத்தின் தடை, வறுமையின் தடை. விளைச்சல் கிடையாது, பஞ்சம் வந்திருக்கிற தேசத்துல. அதுல 1ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆபிரகாமின் நாட்கள் உண்டான பஞ்சத்தை எல்லாமலும் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்துல உண்டாயிற்று. யாருடைய காலத்துல? ஈசாக்குடைய காலத்துல. ஈசாக்குடைய காலத்துல பஞ்சம் வந்த போது ஆகாரத்துக்கு குறைவு ஏற்படுகிறது, வறுமை வருகிறது. ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்ல. நடக்கிற சம்பவத்தை குறித்து பார்க்கும்போது 2லிருந்து 5 வசனங்கள் வாசிக்கும் போது ஈசாக்கு அந்த பெலிஸ்தருக்கு ராஜாவாய் இருக்கிற அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். போகிற சமயத்துல ஆண்டவர் அங்க தரிசனமாகிறார். வாசிக்கல 2வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு, அவன் தரிசனமாகி ஈசாக்கோடு பேசுறாரு, நான் உனக்கு காண்பி, நீ எகிப்துக்கு போகாத. எகிப்துல வந்து தானியம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, எல்லாம் உண்டு. வறுமை அங்க போனா வறுமையே இருக்காது, ஏன்னா செழிப்பான தேசம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வறுமையின் காலத்திலும் இந்த வறுமையின் நேரத்திலும் நீ என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நான் சொல்லும் தேசத்திலே இருப்பேன் என்று சொன்னால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த வறுமையின் தடையை நீக்கி நான் உன்னை ஆசீர்வதிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்றாரு. நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொன்ன உடனே 3வது வசனம் சொல்லப்படி இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஈசாக்குக்கு அந்த பஞ்ச காலத்துல மழை இல்ல, மழை இல்ல, பனி இல்ல. ஆனா அந்த பஞ்ச காலத்துல வறுமை வந்த சூழ்நிலையில அவனுக்கு ஆகாரம் இல்லாத சூழ்நிலையில் இருந்த போது அவன் எகிப்துக்கு போக நினைத்த போது ஆண்டவர் சொல்ற, எகிப்துக்கு போகாத, அங்க போனா நீ அடிமையாயிருவ. உலகத்துக்குள்ள போகாத, உலகத்தின் ஆசை உன்னை அடிமைப்படுத்தி விடும் என்று சொல்லி, என்னுடைய தேசத்திலே நான் கொடுக்கும் தேசத்திலே நான் காண்பிக்கும் இடத்துல நீ இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் என்ன சொல்றாரா, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து, தேசங்கள் எல்லா தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். இல்லையா? என்னோட வாழ்க்கையிலே என்னோட தடைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், என்னோட குடும்பத்தின் தடைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆபிரகாம் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். இல்லையா? ஈசாக்கை ஆசீர்வதிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன தேசத்தில் குடியது. இல்லையா? தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த நிமித்தமாக தான் ஆண்டவர் அவனுக்கு இருக்கிற எல்லா வறுமையும் நீக்கி அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சம் மகா கொடிய பஞ்சம். ஆனால் ஈசாக்குடைய காலத்துல பஞ்சம் வந்தது, ஆனா தானியம் இல்ல. உலகத்தின் ஆசைகள் போகணும், எகிப்துக்கு போகணும்னு நினைத்த. ஆனா ஆண்டு சொல்ற, எகிப்து நீ போகாத, நான் கொடுக்கிற தேசத்துல, நான் தாங்கிற தேசத்துல அங்க உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எங்க வறுமை இருக்குதோ, எங்க பஞ்சம் இருக்குதோ, எங்க ஒன்றும் இல்லாத நிலத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு போய் வைக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அங்கே ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இல்லையா? கடந்த வெள்ளிக்கிழமை நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங்ல பாஸ்டர் அருமையா ஒரு வார்த்தை சொன்னாங்க. நெய்வேலியில் இருக்கிற பாஸ்டர் அவர்களும்
நெல்லிக்குப்பத்தில் இருக்கிற பாஸ்டர் 2 பேருமே அவருடைய தகப்பனுடைய ஊழியத்தை எடுத்து செய்கிறாங்க. ஆனால் நானும் இப்போ புதுசாக சிதம்பரத்தில் பாஸ்டர் ஊழியம் பண்ணுறாங்க, அவரும் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் இருக்கிற அவங்களும், இந்த 3 பேருக்குமே இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு விழுப்புரத்துக்கு சம்பந்தம் இல்லை, கடலூர் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டருக்கு கடலூர் சம்பந்தம் இல்லை, இப்போ புதுசாக வர அந்த பாஸ்டருக்கும் சிதம்பரம் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் யாரை கொண்டு அந்த தேசத்திலே சபையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி முன்குறித்து இருந்தாரோ அவர்களை கொண்டு தேசத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். இல்லையா? இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலங்கள் ஆயிருந்தாலும் அது மண்மேடாய் போயிருந்த சூழ்நிலை இந்த சபையை கட்ட ஆண்டவர் என்னை தன் சொந்த தேசத்திலிருந்து அவர் சொன்னார். ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போந்தான் சொன்னார். நான் உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் அழைப்பு உடைக்கப்பட்ட சபைகள் உருவாக்கப்படுகிற காரியம். மண்மேடா இருக்கிற அந்த சபையை பார்த்து இதே இடம் தான், இந்த இடத்துல நிக்கிறேன், பிசாசு என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டான், இதுதான் யாரும் இதான் இந்த ஒளி உனக்கு வேணுமா என்று சொல்லி ஒரு நிமிடம் சஞ்சலப்பட்டு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இந்த மேன்மையான காரியத்தை ஆண்டவர் கைது. அப்ப அந்த நேரத்தில் நான் சொன்னேன், பிசாசு என்னை விட்டு அகன்று போ, இது கர்த்தர் கொடுத்த ஊழியம், இதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி 2017 தேவ சமூகத்துல இந்த விழுப்புரம் பட்டணத்துல ஆண்டவர் பொறுப்பெடுக்க கண்டிருக்கிறது செய்தார். இல்லையா? ஒன்றும் இல்லை, வரும்போது இங்க ஒண்ணுமே இல்லை, பாலடைஞ்ச ஒரு பில்டிங் மண்மேடா இருக்கு, பில்டிங் எல்லாம் இடிஞ்சு தண்ணி மழை பெஞ்சா ஃபுல்லா இங்கதான் தண்ணி, இந்த சபை ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கு. எங்க மழை பெஞ்சால் நேரம் தண்ணி இதுக்குள்ளதான் வந்து நிக்க, இவ்வளவு பெரிய பள்ளமா இருந்தது வறுமை. ஆனா எனக்கு இருந்த தடை யார் தெரியுமா? எனக்கு இருந்த அந்த வறுமையின் தடையை ஆண்டவர் உடைத்து ஆண்டவர் இந்த சபையை கட்ட கத்திருக்கிற விஷயம். அல்லேலூயா! நான் தேவனுடைய கரத்திலே அவருடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படிந்து, பிசாசு அந்த சொல்லுக்கு நான் கீழ்ப்படிந்த பிசாசு என்னை மேற்கொண்டிருப்பான். இந்த ஊழியத்தை விட்டு நான் போயிருப்பேன், யாரையாவது கொண்டாலும் ஆண்டவர் செஞ்சிருப்பேன். ஆனால் ஆண்டவர் என் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், ஆண்டவர் இந்த ஊழியத்தை நீதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஆண்டவர் என்னை பேர் சொல்ல வைத்தார். அல்லேலூயா! அப்படி இருந்த சூழலை ஆண்டவர் வந்து இந்த அந்த வறுமையான சூழலை ஆண்டவர் தடைகளை உடைத்து இந்த சபையை கட்ட உதவி செய்யும். அல்லேலூயா! கர்த்தர் நல்ல என்று சொன்னால் தேவன் கொடுக்கும் தேசத்திற்கு நீ போனாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஈசாக்கு என்ன பண்ணனா, தேவன் கொடுக்கும் தேசத்துல ஈசாக்கு குடியிருந்த 6வது வசனம் வாசிக்கும் போது ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்று சொல்லிப்பாங்க. எகிப்துக்கு போகாதுன்னு சொல்லிட்டாரு. போகாதுன்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு? ஈசாக்கு போகல. ஏன்னா ஆண்டவர் வார்த்தைக்கு மீறி நடக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கேராரில் குடியிருந்தான். கேராரில் குடியிருந்த போது அங்கே ராஜா அவனை கொலை செய்யக்கூடாதபடிக்கு அவனுடைய மனைவியா இருக்கிற ரெபக்கால் நிமித்தம் ஈசாக்கு மடிந்து போவான் என்று சூழ்நிலை அவளை அவனுக்கு சகோதரி என்று சொன்னார். இது நிமித்தம் ராஜா தேசத்தில் ஒரு கட்டளை கொடுக்கிறான். பின்பு 11வது வசனம் வாசிக்கும் போது, பின்பு அபிமெலேக்கு இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் கொடுக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னார். ஈசாக்குக்கு இருந்த தடை, அந்த வறுமை தடை ஆண்டவர் மாற்றினாரு. 12வது வசனம் வாசிக்கும் போது தேசத்துல விதைவித்தான். ஆண்டவர் எப்படிப்பட்டாரா? 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று சொல்றாரு. 1 2 இல்ல, 50 100 50 20 அல்ல, 100 மடங்கு நிறைவான பலனை கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி வர வர விருத்தி அடைந்தான். ஐஸ்வர்யமான மாறுறான். 2வது ஈசாக்கு ஒரு தடை வருது, தண்ணி பிரச்சனை, துறவு வெட்டுறாங்க, வாக்குவாதம் உண்டானது. 2 துறவையும் ஆண் மூடிட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்களா? வாசிக்கும் போது 15வது வசனம் வாசிக்கும் போது 1வது ஒரு துறவை வெட்டுறாங்க. இப்படி தண்ணி குடிக்க கூடாது, அவன் தேசத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லி மண்ணை போட்டு அந்த துறவலை மூடுறாங்க. மண்ணை போட்டு துறவலை மூடுன போது அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் நீ மிகவும் பலத்தவனான என்று சொன்ன போது ஈசாக்கு ஒன்று கேராரிலிருந்து புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கு அருகே கூடாரம் போட்டு அங்கே கூடியிருந்தான். அவன் தகப்பன் ஆபிரகாம் தோன்றின துறவை தோன்றாங்க. அங்க வாக்குவாதம் வருது. 18வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 1வது வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதம் வந்த போது அந்த துறவுக்கு ஏசேப் என்று பெயரிடும். 2வது ஒரு துறவு தோன்றாங்க. அந்த இடத்துல வாக்குவாதம் வருது. அதுக்கு சித்தனா என்று பெயரிடுறான். 3வது தான்
அவன் வறுமை நீங்கிறது, துறவின் பிரச்சனை ஆண்டவர் நீக்குகிறார். என்னவென்று சொன்னால் வாசிக்கலாம் 22வது வசனம். சித்தனாவும் முடிஞ்சு போச்சு, ஏசைக்கு முடிஞ்சது இல்ல, தண்ணி இல்ல. அந்த தடை எப்படி நீக்க வேண்டும் என்று சொல்லி 3வது ஒரு துறவை தோன்றாங்க. அந்த துறவை தோன்றும் போது வாக்குவாதம் வரல, வாக்குவாதத்தை ஆண்டவர் தடை நிறுத்தினார். அல்லேலூயா. வாக்குவாதம் பண்ணுகிற அந்த தடையை ஆண்டவர் நீக்கிற உடனே ஈசாக்கு என்ன செய்கிறானா, ரெகோபோத் என்று சொல்லி பேரிட்டான். அல்லேலூயா. அங்கிருந்து பெயர்சபாவுக்கு போனா கர்த்தர் அங்கிருந்து தரிசனமாகி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. என்னென்னு சொன்னால் வறுமையின் தடையை ஆண்டவர் நீக்குகிறார் ஈசாக்கு, தண்ணீரின் தடையை ஈசாக்கு ஆண்டவர் நீக்குகிறார். நமக்கு வருகிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இல்லையா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன தேசத்திலே ஈசாக்கு இருந்த போது 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அதே போல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஈசாக்கு தந்தது போல நமக்கும் ஆண்டவர் தர அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய தடைகளை நீக்குகிறார். 2வது காரியம், பிசாசு தடையை ஆண்டவர் நீக்குகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் வாசிக்கும் போது, இங்க பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே முதலாக ஆண்டவர் ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். பவுலை என்னுடைய ஊழியத்துக்கு பிரித்து வருகிறது என்று சொல்லி 13ஆம் அதிகாரம் அது 1-2 வசனங்கள் வாசிக்கும் போது வாசிக்கலாம். இங்க ஆவியானவர் திருவுளம் பெற்றதுக்கு அப்புறம் பவுலும் பர்னபாவும் ஊழியத்துக்கு கடந்து போறாங்க. கடந்து போன போது அவர்கள் பாப்பே பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பாரியேசு என்னும் பேர் கொண்ட மாயவத்தைக்காரனும் கள்ளத்திருக்குதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். 6ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்க ஒரு யூதன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கள்ளத்திருக்குதரிசி, மாயவத்தைக்காரன், ஊழியத்துக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த பிசாசின் தடையை ஆண்டவர் எப்படி உடைக்கிறார் என்று சொன்னால், அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியோடு கூட இருந்தான். அங்க ஒரு அதிபதி இருக்கிறான், செர்கியு பவுல், அவனோடு கூட இருக்கிறான். அவனை தவறான பாதையில நடத்துவதற்கு இந்த பாரியேசு என்ற ஒரு யூதன் அவனோடு கூட நடந்து கொண்டே இருக்கிறான். அப்பொழுது அவன் என்ன பண்றான், அந்த செர்கியு பவுல் பர்னபாவையும் பவுலையும் அழைப்பித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு வாஞ்சியா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லையா? 7-8 வசனங்கள் வாசிக்கும் போது சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். பிசாசு தடையை எப்படி கொண்டு வரானா, தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு பிசாசு தடையை கொண்டு வருவோம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்காமல் வேத வாசிக்காமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் பிசாசானவன் தடை கொண்டு வருவான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடாதபடி, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க கூடாதபடி. நீ தான் ஜெபம் பண்ணலையா, நீ ஏன் ஜெபம் பண்றன்னு சொல்லி பிசாசு கேட்பான். ஒரு நாள் வேத வாசி ஒரு நாள் அவன் பைபிள் படிக்கலைன்னா அடுத்த நாள் அவன் பைபிள் படிக்க உட்காரும் போது பிசாசு கேட்பான். நீ நேற்றுக்கு பைபிள் படிக்கல, இன்னைக்கே நீ பைபிள் படிக்கணும் பிசாசு கேட்பான். இல்லையா? நம்ம அப்படிப்பட்டவர்களாக இல்லை. பிசாசின் தடைகளை நீக்கி போடுகிற தேவ என்னோடு கூட உண்டு. நான் அந்த பிசாசின் தடையை உடைத்து கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஊழியத்தின் பாதையிலே கடந்து போவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த செர்கியு பவுல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆசையா இருந்தான். ஆனா அவன் கூட இருக்கிற அந்த மாயவத்திக்காரன் என்ன பண்றானா, 8வது வசனத்தை வாசிக்கலாம். யாரோடு எதிர்த்து நிற்கிறாரா? பவுலோடும் பர்னபாவோடும்
மாயவித்தக்காரன் எலிமா என்பவன் எதிர்த்து நிற்கிறான். எதுக்கு? அந்த அதிகாரி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடாது, கர்த்தரிடத்தில் திரும்ப கூடாது, கர்த்தரை விசுவாசிக்க கூடாது என்று சொல்லி அவன் எதிர்த்து நிற்கிறான் பவுலோடு பரம். அப்பொழுதுதான் சொல்றாரு பவுல் அவனை பார்த்து, அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, எல்லா கவனமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது, அவன் தடுமாறி கைதாகவும் கொடுக்கிறவில்லை தேடினான் என்று சொல்லுவாங்க. ஆண்டவர் பிசாசின் தடையை உடைத்து புறஜாதிகளுக்குள்ளாக சுவிசேஷ வாசல்கள் ஆண்டவர் அந்த நாளிலே திறந்தார் என்று சொல்லி பார்த்தோம். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தார் என்று சொல்லிப்பாங்க இல்லையா? இரண்டாவது காரியம், பிசாசின் தடையை ஆண்டவர் உடைக்கிறார். பிசாசின் தடையை நீக்கிற எதற்கு? ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியக்காரர் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா பிசாசின் தந்திரங்களையும் ஆண்டவர் உடைக்கிறவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து ஜெபித்து நம்ம நடக்க வேண்டும். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் வாசிக்கும் போது அங்க ஆண்டவர் சொல்றாரு, சொல்லப்படி யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது நமக்கு விரோதமாய் எந்த பிசாசானவன் கிரியை செய்தாலும் ஆண்டவர் அந்த தடைகளை உடைத்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வசனம், யாக்கோபுக்கு விரோதமா மந்திரம் இல்லை. தைரியமா சொல்லு, மந்திரம் பண்ணிட்டு போ, செய்வனை வைக்கிற செஞ்சுட்டு போ, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் தடைகளை நீ எவ்வளவு தடை கொண்டு வந்தாலும் தடைகளை உடைக்கிற தேவன் என்னோடு கூட வேண்டும். அல்லேலூயா. யோபு குறித்து நீங்க பார்க்கும்போது, யோபு பிசாசான உள்ளங்கால் தலைமுது உள்ளங்கால் வரை கொடிய பருக்களால் பாதித்தான். ஆனா யோபுக்கு வந்த தடை எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கினார். ஆனா யோபு பாவம் செய்யல, கர்த்தருக்கு விரோதம் ஒரு வார்த்தையும் சொல்லல. அவன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றி யோபுவுக்கு முன்னிலவை பார்க்கலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசு தடை வருதுதான், நீ முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் செவி, கர்த்தர் தடைகளை உடைத்து போடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமை பெறுவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 16 18 வசனம் வாசிக்கும் போது, குறி சொல்லுகிற பிசாசின் தடையை பவுல் நீக்கி போட்டான். அவங்க குறி போகும்போதெல்லாம் இவன் உன்னதமான ஊழியன், நம்ம இயேசுவை சொல்ல வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த குறி சொல்லுகிற அந்த பெண்ணு அவங்க பின்னாடியே துரத்திட்டு வருவான். பவுல் திரும்பி பார்த்து இவளை விட்டு போன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அந்த தடைகளை உடைத்து போட்டான். இல்லையா? தடைகளை உடைத்து போட்டதுக்கு அப்புறம் அங்கே தேசத்திலே சுவிசேஷம் மிகவும் பலமாய் கிரியை செய்து சொல்லி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். மூன்றாவது காரியம், ஆசீர்வாத தடைகளை ஆண்டவர் நீக்கி கொள்ளும். கர்த்தருக்கு நாம் உண்மையாய் கொடுக்கும் போது நம்முடைய தடைகளை ஆண்டவர் நீக்குகிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் வாசிக்கும் போது, இங்க எலியா வாழ்ந்த நாட்களில் பஞ்சம் வருது. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு நிமித்தமாக தேசத்திலே பஞ்சம், மழையும் இல்லை பனியும் இல்லை. 3 வருஷம் பஞ்சகாலம் வருது. ஆண்டவர் அந்த கேரி ஆற்றில தண்ணியை குடித்து எலியா போஷித்து, நீ பிரயாணப்படுத்த வெகு தூரமா இருக்கு, நீ போ, உனக்கு ஒரு குடும்பத்தை நான் ஆயத்தப்படுத்திருக்கிறேன்னு சொல்லி அங்க சாரிபாத் என்கிற விதவை வீட்டுக்கு அவன் சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்திலே அங்க ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கான். கொஞ்சம் குடிக்கிற தண்ணி கேட்கிறாரு. தண்ணி கொண்டு வர போகும்போது தான் அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, கொஞ்சம் அப்பவும் கொண்டு வா. அவன் கேட்ட உடனே அவள் சொல்றா, தனக்கு உண்டானதை சொல்றா. 12வது வருஷம் வாசிக்கும் போது, அதற்கு அவள் பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் அவன் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும்
என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்று சொன்ன போது 13வது வசனத்துல எலியா சொல்றாரு, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே நீ ஆயத்தப்படு. இப்படி உங்ககிட்ட இருக்கிறதுல நீ ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலிலே அதுல எனக்கு கொஞ்சம் கொண்டு வா. வெறும் கைப்பிடி மாவு தான் இருக்கு. அதுல 2 பேர் 2 சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை. அந்த நேரத்துல எலியா அங்க போறாரு. எலியா போன போது கொஞ்சம் தண்ணி கேட்கிறாரு. தண்ணி கேட்டதுக்கு அப்புறம் கொண்டு வர போகும்போது கொஞ்சம் அப்பமும் கொண்டு வர சொன்ன போது அந்த சாரிபாத்து பேர் என்ன பண்றாரு, திரும்பி வந்து, ஆண்டவனே, என்னிடத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் ஒரு பிடி மாவு இருக்கு, இது எல்லாமே வேற இன்னுமே இல்லை, இதை சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு எங்களுக்கு ஆகாரம் இல்லை, இல்லை எப்படிங்கும் போது சரி செய்யல, அதுல கொஞ்சம் எனக்கு கொண்டு வா சொன்ன போது அவள் என்ன என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொல்லிட்டார். எலியாவின் வார்த்தையை கேட்டவுடன் சாரிபாத்து என்ன பண்ணிருப்பா, என்ன நினைச்சிருப்பா, ஒரு நிமிஷம் நம்மளா இருந்தா இந்த பாஸ்டருக்கு வேலை இல்லப்பா, நம்மளே அரிசி ஒரு டம்ளர் தான் சாப்பாடு வச்சிருக்கிறான், ஒரு டம்ளர் தான் அரிசி வச்சிருக்கிறான், இது நம்ம சாப்பிட்டு நீங்க அடுத்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இந்த பாஸ்டர் வேற வந்து உட்காந்துட்டு நமக்கு வேற சாப்பாடு கேட்கிறாரு சொல்லிட்டு நம்ம கேட்கிற ஆளுதான் இல்லையா. ஆனா அந்த சாரிபாத் என்ன பண்ணாலும் அவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் அடை செய்யணும். அங்க போய் என்ன பண்றாரா, அந்த இது ரெடி பண்றா சாப்பாட்டை. கர்த்தர் தேசத்தின் மேல் மலை கட்டளிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழித்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படியே செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இல்லையா, முதலாவது நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார் என்று சொன்னா நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாம நிதானித்து பார்க்க வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். நான் வேதாந்தத்தை நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் ஆவியார் ஏவல் சொல்றேன். நான் பைபிள் காலேஜ் 2015 படிக்கும் போது எங்க பாஸ்டர் எங்களுக்கு வாரம் 100 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த வாரம் 100 ரூபாயில 10 ரூபா தசமாக எடுத்து வச்சிருவேன், 10 ரூபா பைபிள் காலேஜுக்கு எடுத்து வச்சிருவேன். எடுத்து வச்சதுக்கு அப்புறம் மீதி 70 ரூபாய் தான் எனக்கு கையில். அந்த 10 ரூபாய் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அதை நான் வாரம் 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லி வாரம் தசமாக கொடுப்பேன். ஆண்டவரை என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தேன். என்கிட்ட பரிசுல 0ல தான் இருப்பேன், ஆனா காணிக்கை போறதுக்கு எப்படியாவது ஆண்டவரை ஆசீர்வதிச்சு இல்லையா. இந்த காலையில கர்த்தருக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கு. வாசிக்கலாம் மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதோடைய 10வது வசனம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தில் தான் சோதிக்க சொல்றாரு. நல்லா கவனிச்சுங்க, ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தில் தான் என்ன சோதித்து பாருங்க என்று சொல்லி மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதோடைய 10வது வசனம். இதுலதான் நீங்க சோதிக்க வேண்டும், வேற எதுவும் சோதிக்க முடியாது. வாசிக்கலாம். எதுல சோதித்து பார்க்கணுமா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்று சொல்லி நீ தசம்பாவத்தை கொடுத்து பாரு. நீ கொடுத்ததுக்கு அப்புறம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா எனக்கு கேள்வி கேளுங்க. ஆண்டவர் அதுலதான் சோதிக்க சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், எல்லா காரியத்திலும் ஆண்டவர் சோதிக்கிறது. ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரல, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் தடையா இருக்குது, முதலாவது நான் கொடுக்கணும். நான் கர்த்தருக்கு கொடுத்தாதான் கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். இல்லையா, ஆபிரகாம் என்ன பண்றாரு, தனக்கு உண்டான எல்லாவற்றிலிருந்து தசமாக கொடுக்கிற. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் இருந்து ராஜாவுக்கு தசமமாக கொடுக்கிறார். வாசிக்கிற அந்த வசனத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். எப்படி ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று சொல்லி ஆபிரகாம் ராஜாவுக்கு தசமம் கொடுக்கிறான். ஆபிரகாம் கொடுக்கிறான், ஆண்டவருக்கு கொடுக்கிறான். சேதேவின் ராஜாவை ஆபிரகாம் நோக்கி அவன் கொடுக்கிறான். ராஜா ஆபிரகாம் என்ன தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் கொடுக்கிறான்.
அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு வந்த ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கும்போது தேசத்திலே அவனை போல பலத்த ஜாதியானவன் வேற யாரும் இல்லை. இல்லையா? முதலாவது நம்ம கொடுத்தாதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம கொடுக்காம ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு சொன்னா, முதலாவது என்னுடைய கையிலிருந்து நான் ஆண்டவர் கொடுத்தா தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கும். இல்லையா? ஆண்டவர் ஒரே ஒரு விதத்துல சொல்லி சொல்றாரு, பண்டகசாலையில கொண்டு வந்து நீ எனக்கு தசம்பாவத்தை கொடுத்து பாரு, அது நிமித்தமாக நான் உன் ஆசீர்வதிக்கிறா இல்லையா, அதனால என்னை சோதித்து பாருன்னு சொல்றேன். ஆனா நம்ம அதுல சோதிக்கிறதே கிடையாது. அதை விட்டுட்டு ஆண்டவர் மற்ற எல்லா காரியத்திலும் நம்ம சோதிக்கிறோம். இல்லையா? தடைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதம் தடைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா என்று சொல்லி பாருங்க. இல்லையா? நீங்க சொல்லு, இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு கிடைக்கிற எந்த வருமானமா இருந்தாலும் சரி, அதுல இருந்து நான் உங்களுக்கு தசமபாகம் கொடுப்பேன்னு சொல்லி. 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, 10 ரூபாய் கொடுங்க. அவ்வளவா நீங்க 500, 1000, 2000 கொடுங்க. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுல இருந்து தசமபாகம் கொடுங்க. நான் இப்பொழுதும் சொல்றேன், எனக்கு எந்த வருமானம் வந்தாலும் அதுல இருந்து நான் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்குறேன். முதலாவது என்னோட எடுத்து அந்த பரிசுல எந்த காசு எங்க போய் எனக்கு எந்த ஒரு 1000 ரூபாய் வந்தாலுமே நான் 100 ரூபாய் எடுத்து என்னோட பரிசுல வச்சிருவேன். அதை எடுக்கவே மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அதை சர்ச்சில் போட்டுட்டு தான் மற்ற வேலை பார்ப்பேன். இல்லையா? இந்த கர்த்தருக்கு நான் கொடுக்க ஆரம்பித்த போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். இல்லையா? என்னுடைய வீடு 2004, நான் சாட்சி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்றேன். 2004 நான் இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 10-12 வருடங்கள் எனக்கு வீடு கட்ட முடியல. நான் கர்த்தருக்கென்று இந்த வேதத்தை எடுத்து கர்த்தருக்கென்று நான் கொடுக்க ஆரம்பித்த போது 2017 ஆண்டவர் என்னுடைய வீட்டை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இல்லையா? நான் கர்த்தருக்கென்று எழும்பி கர்த்தர் ஊழியத்துக்கு வந்த போது, கர்த்தருக்கு நான் கொடுக்க ஆரம்பித்த போதுதான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் 2வது ஒரு சாட்சி நான் சொல்றேன். ஒரு வேதாகம் அது பைபிள் காலேஜ் சேர்ந்துட்டு பைபிள் வாங்கணும். என்கிட்ட காசு இல்லை, 250 ரூபாய் இருக்கு. அந்த பைபிளோட ரேட்டு வந்து அப்போ வந்து 600 ரூபாய். நான் 2015 ஒரு பைபிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்த போது என்கிட்ட காசு இல்லை. 100-150 ரூபாய் இருக்குது என்கிட்ட. இன்னொரு 500 ரூபாய் வேணும். நான் ஜோப் பண்ணிட்டு எனக்கு அந்த வந்த 100 ரூபாய் 10 ரூபாய் தசமபாகம் போட்டு நான் மீதி 90 ரூபாய் வச்சிருக்கேன். நான் எங்கள் பாஸ்டர் மாவனை கூப்பிட்டு போய் இறக்கிட்டு நான் கிளம்பலான்னு சொல்லும்போது அவன் வந்து ஒரு சின்ன ஒரு கவர் கொடுத்தாங்க. கவர் கொடுத்த போது நான் வேண்டாமா நீ வச்சுங்க அப்படின்னு. இல்லை வாங்கிக்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. நான் வாங்கிட்டு காலேஜ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அதை எடுத்து பார்த்தேன். கரெக்டாக 500 ரூபாய் இருக்கு. அதோட சேர்த்து அந்த 100 ரூபாயும் போட்டு நான் பைபிள் போய் வாங்கினேன். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கென்று நான் எழும்பி நின்ற போது, கர்த்தருக்கென்று கொடுக்கும் போது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு ஆசீர்வாத தடை இருக்கிறதுனா அது நான் தான் காரணம். எனக்கு ஆசீர்வாதம் வரல, என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரல, அது நான் தான் காரணம். ஏன்னா நான் கர்த்தருக்கு கொடுக்கல. கர்த்தருக்கு கொடுத்தா தான் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். மலிக்கால் ஆண்டு சொல்றாரு, இதுல நான் சோதித்து பாரு என்று சொல்லி. சாரிமாத்து விதவை என்ன பண்றா, எலியாவுக்கு தனக்கு இருந்ததுல முதலாவது எலியாவுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனை கொடுத்தான். ஆண்டவர் அவனையும் அவன் குடும்பத்தாரையும் எல்லாரும் பஞ்சகால முடிகிற வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தடைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், தடைகளை நீக்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2வது ஊழியத்தின் பாதையிலே பிசாசானவன் எவ்வளவு தடை கொண்டு வந்தாலும் அது தடைகளை நீக்கி போடுகிற தேவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். 3வது, நான் ஆசீர்வாதம் இல்லாதபடி என் குடும்பம் தடையா இருக்கிறது என்று சொன்னால், முதலாவது நான் கர்த்தருக்கு நான் கொடுத்து பார்க்கிறேன், அதனால என்ன ஆசீர்வதிக்கிறார் இல்லையா என்று சோதித்து பாரு என்று சொன்ன தேவன். நீங்க கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, நீங்க தசமபாகம் கொடுத்து பாருங்க, நீங்க கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமூக தலையில் தாழ்த்தி தடைகளை உடைக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட உண்டு. அவர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. 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 இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தடைகளை உடைக்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்த உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ளவரே உங்களை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உங்களை துதிக்கிறோம் நல்லவரே உங்களை துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, எங்கள் தடைகளை உடைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நித்திய கண்மலையானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ளவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தடைகளை முடிப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை முடிப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை முடித்திடுவார், ஈட்டியை முடித்திடுவார். வில்லை முடித்திடுவார், ஈட்டியை முடித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். தடைகளை உடைக்கிறவர் அவர் நம் முன்பாக கடந்து போகிறார். வறுமையை நம் தடையை ஆண்டவர் உடைப்பார். பிசாசு தடைகளை உடைப்பார். ஆசீர்வாதத்தின் தடைகளை ஆண்டவர் உடைக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். வானத்திற்கு பூமிக்கும் சகலதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனை காலை வேளையில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை தகப்பனை கேட்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தடைகளை, அப்பா அவர் குடும்பத்தின் ஆசீர்வாத தடைகளை ஆண்டவர் உடைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதற்கு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பெறப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.